வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம சினிமா துறையில ஒரு பெரிய புயலை கிளப்பிட்டு வர்ற ஒரு தொழில்நுட்பத்தை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. இந்த ஒரு சக்தி வாய்ந்த கருவி எப்படி சினிமாவின் எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தி எழுத போகுதுன்னு நம்ம கொஞ்சம் நிதானமா ஆழமா அலசலாம். பிரபல டைரக்டர் ராம் கோபால் வர்மா சொன்ன ஒரு விஷயம் இது. இது சினிமா உலகின் மீது விழுந்த ஒரு விண்கல் போன்ற தாக்குதல். யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகளுக்கு பின்னால எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கை இருக்குன்னு. வரப்போற மாற்றத்தோட அளவை இதை விட சரியா சொல்லவே முடியாது. ஒரு விண்கல் பூமியை தாக்குனா எப்படி ஒரு பெரிய அழிவு ஏற்படுமோ, அதே போல இந்த டெக்னாலஜி சினிமா உலகத்தையே உலுக்கி எடுக்க போகுதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, நாம இத்தனை நாளா பார்த்துட்டு வர்ற சினிமாவின் முடிவா? இதுல ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இது ஒரு புதுவிதமான படைப்பு சுதந்திரத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகளை உருவாக்கணும் ஒரு தரப்பு நம்புது. ஆனா இன்னொரு பக்கம், இது லட்சக்கணக்கான மக்களோட வேலையையும் சினிமாவின் ஆன்மாவான மனித உணர்வுகளையும் அழிச்சிடும்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. சரி, இவ்ளோ பெரிய விவாதத்தை கிளப்பி விட்ட அந்த டெக்னாலஜி என்னது? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, எல்லாரையும் இவ்வளவு பேச வைக்கிற இந்த சீடான்ஸ் 2.0னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? வாங்க அதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். சீடான்ஸ் 2.0 இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டிக்டாக் இருக்குல்ல, அதோட தாய் நிறுவனமான சீனாவோட பைட் டான்ஸ் கம்பெனி தான் இதை உருவாக்கியிருக்கு. ஏற்கனவே ஷார்ட் வீடியோக்கள்ல ஒரு புரட்சியை செஞ்சவங்க இப்போ அவங்களோட கவனம் சினிமா பக்கம் திரும்பியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு வெர்ஷனோட அப்டேட் இது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க சில வார்த்தைகளை டைப் பண்ணா போதும். உதாரணத்துக்கு, ராத்திரி நேரத்துல மழை பெய்யுது, ஒரு டிடெக்டிவ் மட்டும் தனியா நியான் லைட் வெளிச்சத்துல நின்னுட்டு இருக்காருன்னு நீங்க எழுதுனா போதும். நம்ப முடியுதா? அது ஒரு முழுமையான ஹை குவாலிட்டி சினிமா காட்சியே உருவாக்கிடும். இதுல ரொம்ப ஆச்சரியமான, சொல்லப்போனா கொஞ்சம் திகைப்பூட்டுற விஷயம் என்னன்னா, இதோட எளிமைதான். பாருங்க, முதல் ஸ்டெப், நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வார்த்தைகளா டைப் பண்றீங்க. ரெண்டாவது ஸ்டெப், அந்த ஏஐ கொஞ்ச நேரம் யோசிச்சு அதை ப்ராசஸ் பண்ணுது. மூணாவது ஸ்டெப், ஒரு முழுமையான ஹை குவாலிட்டி வீடியோ உங்க கையில. இதுக்கு கேமரா வேண்டாம், ஆக்டர்ஸ் வேண்டாம், ஷூட்டிங் லொகேஷன் வேண்டாம், பல லட்சம் மதிப்புள்ள உபகரணங்கள் எதுவுமே வேண்டாம். உங்க கற்பனையும் அதை வார்த்தையா மாத்த தெரிஞ்சா மட்டும் போதும். சரி, ஒரு பக்கம் வாய்ப்புன்னு சொன்னோம். ஆனா ஒவ்வொரு நாணயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? இப்போ அந்த பக்கத்தை பார்க்கலாம். இது எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி கில்லர், அதாவது பாரம்பரிய சினிமாக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஏன் இதை சினிமாவின் கொலைகாரன்னு சொல்றாங்கன்னு இப்போ ஆழமா புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஒப்பீடை கொஞ்சம் பாருங்க. இது வரப்போற மாற்றத்தை ரொம்ப அப்பட்டமா காட்டுது. ஒரு பக்கம் செலவு கோடி கணக்குல, இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஜீரோ. ஒரு பக்கம் நேரம் வருஷ கணக்குல உழைப்பு, இன்னொரு பக்கம் சில நொடிகள். ஒரு பக்கம் நூத்துக்கணக்கான பேர் கொண்ட ஒரு டீம், இன்னொரு பக்கம் ஒரு நல்ல ஐடியாவோடு ஒரே ஒரு நபர். இது வெறும் டெக்னாலஜி மாற்றம் இல்ல, இது ஒரு பொருளாதார புரட்சி. சினிமா எப்படி உருவாக்கப்படுதுங்கிற அந்த அஸ்திவாரத்தையே இது ஆட்டி பாக்குது. அப்போ இதோட முக்கியமான தாக்கம் என்னன்னா, ஒரு சினிமா எடுக்க தேவையான முக்கியமான செலவுகள் எல்லாமே காணாம போகுது. விலை உயர்ந்த கேமரா வேணாம், பெரிய க்ரூ வேணாம், லொகேஷன் தேடி அலைய வேணாம், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், சவுண்ட் டிசைனர்ஸ் இவங்க யாரும் தேவைப்படாம போகலாம். ஒரு காலத்துல கோடிக்கணக்கில் பணம் இருந்தா மட்டுமே செய்ய முடிஞ்ச ஒரு கலை இப்போ ஒரு நல்ல ஐடியா இருக்கிற யார் வேணாலும் செய்ய முடியுங்கிற நிலைமை வருது. இது ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது ஒரு நம்ப முடியாத சக்தி இல்லையா? முழு படத்தையும் ஏஐயே செஞ்சிடும்னா அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருக்கு வேலை? இதுதான் இப்ப முக்கியமான கேள்வி. டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், கேமராமேன், எடிட்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ்லேருந்து அவங்களுக்கு பணம் போடுற ப்ரொடக்ஷன் கம்பெனி வரைக்கும் எல்லாரோட எதிர்காலமும் என்னாகும்? இத்தனை பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு வேலையை ஒரே ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சுட்டா அப்புறம் மனுஷங்களோட பங்கு என்னவா இருக்கும்? ஆனா ஒவ்வொரு அச்சுறுத்தலுக்கு பின்னாலையும் ஒரு வாய்ப்பு ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த வாய்ப்பை பத்தி பார்ப்போம். இது எப்படி ஒரு படைப்பு புரட்சியா எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பா அமையப்போகுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சிலரோட கையில மட்டும் இருந்த சினிமா இனி எல்லாருக்கும் கிடைக்க போகுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சினிமா இனிமே சில பெரிய ஸ்டூடியோக்களோட சொத்து இல்ல, அது இப்ப எல்லாருக்கும் பொதுவானதா மாறுது. அதாவது இந்த கலை உண்மையிலேயே ஜனநாயகப்படுத்தப்படுது. உங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருந்தா போதும், பணம் இனிமே ஒரு தடையே இல்ல, உங்க கற்பனைக்கு மட்டும்தான் எல்லை. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல உலகத்துக்கே சொல்ல வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான கதையோட ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர்கிட்டயும் ஒரு பெரிய ஹாலிவுட் ஸ்டூடியோ கிட்ட இருக்கிற அதே டூல்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிராத, சொல்லப்படாத எத்தனையோ கதைகளுக்கு இது ஒரு பெரிய வாசலை திறந்து விடுது. சரி, இவ்ளோ பெரிய மாற்றம் வரும்போது எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாம அமைதியா நடந்துருமா என்ன? கண்டிப்பா இல்ல. இயல்பாவே இது பல சட்ட போராட்டங்களையும் நெறிமுறை சார்ந்த விவாதங்களையும் கிளப்பியிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம்.
இந்த சட்ட போராட்டத்தோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள் ஃபைட் டான்ஸ் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது ஃபைட் டான்ஸ் அவங்களோட ஆயிரக்கணக்கான படங்களை திருடி அதை வச்சு தான் இந்த ஏஐக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்களோட பல வருஷ உழைப்பை நீங்க திருடி அதுலேருந்து கத்துக்கிட்டு இப்ப நீங்க புதுசா வீடியோ உருவாக்குறீங்க, இது ஒரு டிஜிட்டல் திருட்டு அப்படிங்கறதான் அவங்களோட வாதம். இந்த சட்டப்போர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதோட முடிவு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வெறும் சீடான்ஸ் 2.0ஓட எதிர்காலத்தை மட்டும் தீர்மானிக்க போறதில்ல. இது மாதிரி வர்ற எல்லா ஏஐ கருவிகளையும் எப்படி உருவாக்கணும், எப்படி பயன்படுத்தணுங்கிற ரூல்ஸையே இதுதான் முடிவு பண்ணும். சொல்லப்போனா இது வெறும் ஒரு கம்பெனி மேல போட்ட கேஸ் இல்ல. மனுஷனோட படைப்பாற்றலுக்கும் மிஷினோட படைப்பாற்றலுக்கு நடுவுல இருக்கிற கோட்டை வரையறுக்க போற ஒரு வரலாற்று நிகழ்வுது. சரி, இதுவரைக்கும் நாம இந்த டெக்னாலஜியோட 2 பக்கத்தையும் பார்த்தோம். ஒரு பக்கம் அதுல இருக்கிற ஆபத்து, இன்னொரு பக்கம் அதுல இருக்கிற வாய்ப்பு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம ஒரு முக்கியமான கடைசி கேள்விக்கு வந்து நிக்கிறோம். சினிமாவின் எதிர்காலம் என்ன ஆகப் போகுது? இது ஒரு முடிவா இல்ல ஒரு புது ஆரம்பமா? கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த சீடான்ஸ் 2.0 ராம்கோபால் வர்மா சொன்ன மாதிரி சினிமாங்கிற உலகத்தையே அழிக்க வந்த விண்கல்லா, இல்ல இதுவரைக்கும் வாய்ப்பே கிடைக்காத ஒரு புது தலைமுறை கதை சொல்லிகள் அவங்களோட கனவுகளை நோக்கி பறந்து போறதுக்கு கிடைச்ச ரெக்கைகளா? ஒருவேளை இதுக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் கூட இருக்கலாம். இந்த அலசலை பார்த்ததற்கு நன்றி.